ஓகே. உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழுக்கும் இனிய காலை வணக்கம். இனிய காலை வணக்கம் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த காணொலி நீங்கள் பார்க்குறதுனா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா, இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே கார்த்திகை தீபத்தை சந்தோஷமாக கொண்டாடுவீங்க. கார்த்திகை தீபங்கிறப்ப நமக்கு கண்டிப்பாக தெரியும், அது வந்து ஒளியோட ஒரு சம்மந்தப்பட்டது. கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கார்த்திகை தீபம் வரப்போ வீட்டில் வந்து தீபங்கள் ஏற்றும் ஒரு பாட்டு கூட இருக்குது, தமிழ் பாட்டு கூட இருக்குது, தீபங்கள் ஏற்றும் இது ஒரு கார்த்திகை மாதம்னு சொல்லிட்டு. அப்படி கார்த்திகை மாதம் வரப்போ அந்த கார்த்திகை தீபங்கிறது ஒரு சிறப்பான தரமான ஃபெஸ்டிவலாக இருக்கும். அதில் விளக்குக்கு வந்து அந்த ஒளி வந்து கண்டிப்பாக மாற போகிறது கிடையாது. அப்படி என்ன தான்ப்பா கார்த்திகை தீபத்தில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப ஃபேமஸ் இதுக்கு. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாங்கள் எல்லாமே அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. அதில் கார்த்திகை தீபத்தை மிக முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்த்திகை மாவுலிங்க, அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அது இல்லாமல் அந்த கார்த்திகை தீபம் வந்து கண்டிப்பாக முடிய போகிறதில்ல. அப்படிப்பட்ட அந்த மாவுளி வந்து நாங்கள் எப்படி செய்கிறது, அதாவது மாவொலி இல்லை மாவிளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து எப்படி செய்கிறதுங்கிறத இந்த காணொலி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த காணொலி போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அந்த மாவொலி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை ரெண்டாக பிரிக்கலாம். என்னென்னு கேட்டால் மா கூட்டல் ஒலி. மா என்பது பார்த்தீங்கன்னா பெரிய என்பதன் பொருள். ஒலி அப்படிங்கிறது நம்ம எல்லாமே தெரியும், வெளிச்சத்தை தரக்கூடிய பொருள். முதல்ல சொல்லிட்டோம் மாவுளிங்கிறது வெளிச்சத்தை தர பொருள்னு சொல்லிட்டு. இந்த காணொலி நீங்கள் எப்படி எதை பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாவுளி செய்கிறதுக்கான பொருளாக தான் பார்ப்பீங்க. என்னென்ன பொருள், எப்படி வச்சு அந்த மாவுளியை செஞ்சு நம்ம கார்த்திகை தீபத்தை எவ்வளோ ஆனந்தமாக கொண்டாடுறோம் அப்படிங்கிற காணொலியில் இதை பார்ப்பீங்க. ஸோ இது வந்து கார்த்திகை தீபத்தை மட்டும் ஸ்பெஷலாக பண்ணுற ஒரு மாவுளிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாசு தராது, எந்த ஒரு கெட்டதும் பண்ணாது. பாரம்பரியமாக எல்லாமே என்ன பண்ணிட்டுருக்காங்க, இந்த மாவுளி தான் சுற்றிட்டு வந்திருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு எங்கள் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸ். அதாவது பக்கத்து மாவட்டங்களில் இருக்கா இல்லைன்னா எனக்கு தெரியல. அப்படி யாருன்னா இருந்துச்சு, அதுக்கான பேர் என்ன அதையும் சொல்லிட்டு கீழே மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அதோட பேர் என்னன்னு தெரியும். ஸோ உங்கள் ஊரில் நீங்கள் கார்த்திகை தீபம் எப்படி கொண்டாடுங்க அதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாவுளி வந்து இப்போ நான் மறந்துகிட்டே வரேங்க. சுத்தமாக இந்த தலைமுறை வந்து இதை வந்து பார்த்துருக்காங்களா பார்க்கல கண்டிப்பாக எனக்கு தெரியல. இப்போ நான் கடையில் போய் பார்க்குறேன், பார்த்தா கடையில் செஞ்சு விற்றுருக்காங்க. ஒரு கார்த்திகை தீபம் அந்த கார்த்திகை தீபம் பார்த்தா 20 ரூபா சொல்லி விற்கிறாங்க. ஸோ அதை செய்கிற வந்து தலைமுறையை பார்த்தா மறந்து வந்துட்டுருக்கு. அந்த இதுவும் நீங்கள் மறக்கக்கூடாது, இன்னும் நீங்கள் பாரம்பரியத்தை கடைப்பிடிங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த மாவுளி செய்வது எப்படி அப்படிங்கிற காணொலி உங்களுக்கு போடுறோம். ஸோ மறக்காமல் இதை பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். இந்த தீப ஒளி திருநாளை தீபத்தோட ஒளியோடையும் ஆனந்தமாக கொண்டாடுங்க. நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாவுளி செய்வதற்கான அந்த பொருட்களை எடுக்க வந்திருக்கோம். அந்த பொருட்களை மிக முக்கியமான பொருட்கள், அதாவது ரொம்ப மிக தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பனம் பூன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃப்ளவர் மாதிரி ஷேப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ இதான் இது ஆண் மரத்தில் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மரத்துலேருந்து காய வச்சு அதை அரைச்சி ஸோ மாவுளி செய்யறதுக்கான பொருளை ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு மாவுளியை சூப்பராக செஞ்சு இந்த கார்த்திகை தீபத்தை ஒரு அற்புதமான கார்த்திகை தீபமாக ஒளியோட உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்காக இந்த காணொலி உங்களுக்கு போடுறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் வந்து அந்த ஆண் பூ காயறதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ். அதாவது பச்சை கலருக்கு இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பனை மட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மட்டையை வெட்டி அதான் மீடியம், அதாவது அதுக்கு நடுவில் தான் வேறு மருந்து வச்சு என்ன பண்ண போகிறோம், மாவுலேயே சூப்பராக சுற்ற போகிறோம். அடுத்தது இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ இந்த பூ வந்து எடுத்தாச்சு, நம்ம ஆண் பூ வந்து எடுத்தாச்சு. நாங்கள் இதை ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். தன்மை இருந்துச்சா கண்டிப்பாக வந்து எரியறதுக்கு லேட் ஆகும். அதனால் என்ன பண்ண, நீங்கள் வந்து மினிமம் ஒரு 2லேருந்து 4 நாள் அது அந்த ஈரத்தன்மையை பொறுத்து என்ன பண்ண நீங்கள் காய வைக்கணும். நல்லா தெரியுது சும்மா ஈரமே இல்லைன்னு சொல்லிட்டு. சில பேர் என்ன பண்ணுவோம், கீழே இருந்து எடுப்போம். அதாவது கீழே வந்து இந்த மாதிரி இது உளுந்துருக்கும், அதை போய் எடுப்போம். அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈரமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சி இங்கே நான் உடைக்கிறேங்க பாருங்கள், உள்ளே எவ்வளோ சலசலன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருந்து நம்ம என்ன பண்ணோம், குறைஞ்சது 4 நாள் 5 நாள் காய வச்சா மட்டும்தான் இது நல்லாயிருக்கும், இல்லைனா வேஸ்ட். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பனைமட்டை. ஸோ இதைத்தான் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நடுவில் அந்த மாவுளிக்கான மருந்தை வைக்கிறதுக்கான மீடியம் தான். ஸோ அந்த கட்டைக்கு நடுவில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை 3ஆக பொளந்து நடுவில் என்ன பண்ணணும், அந்த மருந்தை வச்சுட்டு மாவுளி ரெடி பண்ணுவோம். ஸோ அதுக்கான இதுதான். ஃபஸ்ட் நம்ம குட்டி மரத்தில் பார்த்தா நல்லா இல்லை, பெரிய பனை மரத்தை பார்த்தா இதுதான் கரெக்டான சைஸு. ஸோ இதை 3ஆக பொளந்து என்ன பண்ண போகிறோம், நடுவில் மருந்தை வச்சு சூப்பராக மாவுளி சுற்ற போகிறோம். பாலை வந்து என்ன பண்ணுறோம், அந்த பூ வந்து என்ன பண்ணுறோம், அழகாக ஒரு குழி தோண்டி, அதாவது ஒரு 2 அடி 3 அடி அந்த குழியை தோண்டி என்ன பண்ணுறோம், அது கீழே சத்தையை வச்சு இவங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து என்ன பண்ணுறோம், அவங்களும் கொளுத்துறோம். ஸோ அதுதான் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்து அழகாக எரிக்கிறப்ப என்ன பார்த்தா அந்த ஒவ்வொரு பூ கருகி அந்த கருப்பு கலரில் கட்டை இருக்கும் இல்லை, கருப்பு கட்டை, அதாவது கறி மாதிரி அந்த ஷேப்புக்கு ஆகும். அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மேலே அழகாக தம் மாதிரி போட்டு மூடிட்டு என்ன பண்ணோம், அந்த சூட்லேயே விட்டுணும். அப்போ தான் அந்த கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஃபார்ம் ஆகும். அதை தான் நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம், அரைச்சி மாவுளிக்கான இது செய்ய போகிறோம். இதுதான் 3rd ஸ்டெப்.
சமச்சாட்டா சரி உள்ள கொஞ்சம் தெரியுது உள்ளதானே இது போக இவ்வளோ போக நம்ம சாயங்காலமே பண்ணியிருந்தோம்னா ஒரு 4 மணிலாம் பண்ணிட்டு 4 மணி ஆரம்பிச்சோம் நம்ம நெருப்பு நல்லா விட்டு தள்ளிட்டேன்டா அடுத்தது அந்த புறாங்க புறா டக்குனே அடங்க தூக்கி போட்டு நடக்கும் கிளற ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே ஒன்று லைட் அடிக்கிறது தட்டுவா அங்கே என்ன எரியணும் மூஞ்சில் தெரியணும் ஓகேவா லைட் பிடிக்க தெரியல இது ஸ்டில்லாக கொடுங்கண்ணா பாருங்கண்ணா பணம் பூ வந்து என்ன பண்ணிடுச்சு தம் போட்டு நெருப்பு போட்டு இப்போ அரைக்கிற ஸ்டேஜ் தான் வந்திருக்கோம். 3rd ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த அரைக்கிற ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு சிமெண்ட் தரையோ இல்லை வந்து சமமான இடத்துல என்ன பண்ணுறீங்க உட்காந்துங்க எவ்வளோ பூ நெருப்பில் போட்டிங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க கீழே போட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக பெஸ்ட்டு வந்து இதுதான் பெஸ்ட்டு. கல்லால் நசுனா எண்ணிமே நசுக்க முடியாது. ஸோ அந்த உரல் குழைய எடுத்து என்ன பண்ணுறீங்க உரல் கிடையாதுங்க அம்மி நான் இருக்கேன் இவனை எடுத்துகிட்டு அப்படியே வச்சு நம்ம கூட சட்னி அரைக்க மாதிரி என்ன பண்ணோம் கரெக்டாக அரைச்சே ஆகணும். ஸோ அரைச்சினா பார்க்க எப்படி வந்துருக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்க என் கை பாருங்கள் இந்த பிளாக்கில் அப்படியே வரணும். அதாவது சொல்கிறது எப்படி கறி வந்து அரைச்சி அப்படி அந்த மாதிரி ஒரு ஷேப்பு கொடுத்து பவுடர் மாதிரி ஆக்கிடணும். எதையும் விடக்கூடாது ஓகேவா. இல்லை சட்னி அரைக்கிற மாதிரி கடை அரைச்சிட்டா மீடியம் ரெடி. இப்போ இவர் தான் என்னவா போகிறாரு மாவுளியில் அப்படியே இதுவாக சுற்ற போகிறாரு ஓகேவா. அந்த பொரி வரதுக்கு காரணம் இவன் தான். ஸோ இவனை நல்லா அரைக்கணும். அந்த கட்டியில் வந்து வேலைக்கு ஆகும். நல்லா பவுடராக ஃபேஸுக்கு போகிற பவுடர் மாதிரி ஆக்கிக்கணும்.